ஆனால் சினிமாவில் இருந்து ஒருத்தர் அரசியல் போயிட்டா கூத்தாடி ஏன் வராங்கிறது. அப்போ அரசியல் நீங்கள் நடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம், சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தால் நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க. உதயகுமார் சொன்னார்ல, சினிமாக்காரன் எதுக்கு எதை என் பிள்ளைங்க ஏன் கூச்ச புரிய, ஏன் இவ்வளோ கட்டம் கட்டுறீங்க? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் நல்லது சொல்கிறோம். இன்னைக்கு ராஜுவில் சொல்கிறாரு, பெண்ணை நீ பாதுகாப்பாரு, ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான ஒரு படம் தான் அந்த படம். இதை நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம கூத்தாடுக்கு தான் இப்போ இல்லை, இந்த கூத்தாடிங்கிற வார்த்தை இப்போ இல்லை, இது காலங்காலமாக கேட்டுதான் இருக்கும். ஆனால் ஆண்டுகிட்டு தான் இருப்போம். கலைஞர் முதல்ல கூத்தாடி, நாடகத்தில் முதல்ல பெண் வசம் போட்டார். எம்ஜிஆர் கூத்தாடி தான். நாங்கள் கூத்தாடி பெருமையாக சொல்லுவோம் நாங்கள், ஏன்னா நான் நல்லது சொல்லிக்கிருக்கோம். எம்ஜிஆர் சொல்ல எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை பேர் தாய்ப்பாசம் வந்துச்சு, எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலில் விழுந்து கும்பிட்டான், எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா தெய்வம் நினைச்சான். அவங்களுக்கு கூத்தாடி அப்பா அம்மா மதிக்காமல் ரோட்டில் விட்டுவிட்டு இருக்கிறதா உங்களுக்கு உயர்ந்தவங்க. எம்ஜிஆரும் கூத்தாடி தான். அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் கூத்தாடிங்க, அவங்களும் கூத்தாடி தான். புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் வந்தார், அவரும் கூத்தாடி தான். இன்னைக்கு விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்கள் அவரும் கூத்தாடின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் கூத்தாடி பற்றி சொல்லிட்டே இருப்பீங்க, எங்களுக்கு அது இல்லை. நாங்கள் கூத்தாடி பெருமை நினைப்போம். என்னன்னா கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவாக சொல்லாதீங்க. கூத்தாடிங்கிறது பெருமையான வார்த்தை, அதை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிங்க ஏன் வந்தாங்க, கூத்தாடிங்க வந்துட்டாங்களோ அப்படிலாம் யாரும் நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிங்கிற ஒரு தொழில். எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசுறது எவ்வளோ பெரிய தப்போ, அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவாக யாராவது பேசுனா மிகப்பெரிய தப்பு, அது கண்டனத்துக்குரியது. நான் திரும்ப என்ன சொல்றேன்னா, சினிமாவில் தான் நல்ல விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன நீங்கள் வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஒவ்வொரு அரசியல் மேடையிலையும் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லுங்க, உங்களுக்கு மக்கள் மக்களுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், இது சொல்லிட்டு ஆரம்பிங்க. சிஎம்மாக இருக்கட்டும், இல்லை அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட அன்னை யார் பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மீட்டிங் ஆரம்பிங்க. ஆமாம், அங்கேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டத்தை கொண்டு வராங்க, அவங்களும் சொல்லுவாங்க. எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க. நாங்கள் தான் நல்லது சொல்கிறோம். ஏதோ ஒரு சில படம் வந்து தப்பான படம் இருக்கலாம், அதுக்காக ஒட்டு சினிமா நீங்கள் பண்ண முடியாது. அதனால் திரையுலகில் நீங்கள் யாரும் கேவலம் நினைக்காதீங்க. அரசியல்வாதியை விட சினிமா மேல் மேல் மேல். நன்றி, வணக்கம்.